ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி ரெசிபி செக்மெண்ட்டில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்படியே கடையில் வாங்குற மாதிரி ஜூஸியாக ஸ்பைஸியாக பிரியாணி மசாலாலாம் இல்லாமல் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் காலேஜ் கோயிங்காக இருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் குக்கிங்கே பண்ணதில்லைனா கூட பரவாயில்ல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்லேயே சூப்பராக வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ரெப் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எனக்கு காரம் அதிகமாக வேணுன்றதுனால நான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு கையளவு புதினா எடுத்திருக்கேன், அதையும் வாஷ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுக்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் கப்பில் மெஷர் பண்ணியிருக்கேன், நீங்கள் கிளாஸில் கூட மெஷர் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது கூட இந்த ஸ்டெப் பண்ணலாம், அரிசி ஊற வைக்கிறது. 3 தக்காளி 3 வெங்காயமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரெப் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப சிம்பிளாக ரிலாக்ஸிங்காக பண்ணிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். 2 குழி கரண்டியில் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 அன்னாச்சி பூ ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கிறேன். 2 பட்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த 3 வெங்காயமும் உள்ளே சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வதங்கணும். அதே நேரத்தில் கோல்டன் கலரில் தான் இருக்கணும், கரிஞ்சு போகக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ கொஞ்சம் வதங்குற ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே குக்கரில் 700 கிராம் மட்டன் எடுத்துக்கிறேன். பிரியாணிக்குன்னு சொல்லி வாங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 4 விசில் வைக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு, இன்னும் ஒரு 3 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கணும். நல்லா வதங்கியிருக்கு வெங்காயம், இந்த அளவுக்கு வரணும். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வாசனைலாம் இப்போ இல்லை, நல்லா வதங்கியிருக்கு. 3 தக்காளி சேர்த்து இதை நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். தக்காளி பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணுங்கள். தக்காளி இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு கையளவு இருக்க புதினாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 மினிட் சாட்டே பண்ணிக்கலாம். சக்தி பிராண்ட்லேருந்து 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க, அதிகமாக வேணும்னா நீங்கள் 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன்.
வேறு எந்த பிரியாணி மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்க்கும் போது பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 கப் மட்டன் தண்ணியும் 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அதாவது 2 கப் அரிசி எடுத்திங்கன்னா 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்க முடியும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, அரிசி உடஞ்சிடும். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உடையாமல் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இருக்குது. பிரியாணி குக் பண்ணுறதுக்கு மொத்த டைமே 10 மினிட்ஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் 1 மினிட் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீதி 9 மினிட்ஸும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அடியிலேருந்து கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கும் போதே நல்ல மசாலா இருக்குது. கலர் சூப்பராக இருக்குது. ஸ்பைஸியாக ஜூஸியாக இருக்குது. ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருந்தது. அடியில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு துளி கூட நம்மளுக்கு அடி பிடிக்கவே இல்லை. யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம தனியாக பண்ணி அதுவும் ரொம்ப சூப்பராக வந்துச்சுன்னா அது ஒரு பயங்கர ஹாப்பினஸ் தான். பிரியாணின்றது ஒரு எமோஷன் தானே. அது ஒரு பயங்கரமான ஃபீல் கொடுக்கும். சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா வைக்கவே தோணாது. இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். இது கூடவே கத்திரிக்காய், தயிர், முட்டைலாம் வச்சு சாப்பிடுங்க. இன்னும் டேஸ்டியாக இருக்கும். மட்டன் கேக் மாதிரி நல்லா வெந்திருக்கு. சூப்பர் ஹாட்டாக இருக்குது. நீங்களும் இந்த டேஸ்டி அண்ட் யம்மியான ஹோம்மேட் மட்டன் பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.